ஏலியன்ஸ் மேல இதுவரைக்கும் உங்களுக்கு நம்பிக்கை இருந்திருக்குதா? 1959ல ஜனவரி மாசம் இகோர் தெயாத்லவ் அப்படின்றவரு ஒரு 10 பேர் கொண்ட குழுவ கூட்டிட்டு பனிமலை ஏற ட்ரை பண்றாரு. அப்படி ஏற ட்ரை பண்ணவங்க இடையில ஒருத்தருக்கு வந்து உடம்பு சரியில்ல அப்படின்னு சொன்னோனே, அவர மட்டும் திருப்பி வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சுட்டு, மத்தவங்கலாம் கன்டினியூஸா ஏறிட்டு இருக்கிறாங்க. பிப்ரவரி 1ஆம் தேதி இவங்க மலை ஏறிட்டு இருக்கும்போது, கோலச்சியக்கல் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து கேம்ப் போட்டு தங்குறாங்க. அப்படி கேம்ப் போட்டு தங்குனவங்க அதுக்கடுத்து காணாம போயிறாங்க. இதுக்கு என்ன ஆச்சு அப்படின்றது உலகத்துக்கு யாருக்குமே தெரியல. இதனால ஒரு டீம்ம ஃபார்ம் பண்ணி அவங்கள தேடுறதுக்கும் அனுப்புறாங்க. அங்க போய் பார்த்ததுல நெறைய இன்சிடென்ட் வந்து இவங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. அதாவது ஒரு கேம்புக்குள்ள இருக்கிறவங்க கத்திய யூஸ் பண்ணி உள் வழியா இருந்து கிழிச்சுட்டு வெளியில தப்பிச்சு ஓடியிருக்கிறாங்க. அதே சமயம் அவங்க உடம்புல ஒரு துணி இல்லாம வெறும் இன்னர்ஸோட -30°C வந்து வெளியில ஓடியிருக்கிறாங்க. இதுல இன்னும் இம்பார்ட்டன்ட்டான விஷயம் என்ன அப்டின்னா, அப்படி தப்பிச்சு போனவங்களோட உடம்புல வந்து ஒரு சின்ன காயம் கூட இல்ல. ஆனா எலும்புகள்லாம் நொறுக்கப்பட்டிருக்குது அவங்களுக்கு. அதே சமயம் அவங்க உடம்புல வந்து ரேடியேஷன் எஃபெக்ட்டும் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுக்கான காரணங்களா நெறைய இது சொல்றாங்க. ஒரு சில பேர் வந்து ரஷியன்ஸ் வந்து அட்டாக் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஒரு சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, மலையில வந்து காத்தோட வேகம் வந்து அதிகமா இருக்கும். அதனால இன்ஃப்ரா சவுண்ட்ஸால இவங்களோட மூளை வந்து பாதிக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்ற மாரி சொல்றாங்க. இன்னும் ஒரு சில பேர்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஏலியன் அட்டாக் பண்ணியிருக்குமோ அப்படின்ற மாரி சொல்றாங்க. இதுவாவது பரவால்ல. இன்னும் ஒரு சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எட்டி வந்து அட்டாக் பண்ணிருச்சு அப்படின்ற மாரி சொல்றாங்க. இன்ன வரைக்கும் இந்த இடத்துல என்ன நடந்துச்சுன்றது மிஸ்டரியாவே இருக்குது. உங்களுக்கு இத பத்தின ஐடியா எதுவும் இருந்துச்சுன்னா, கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன். தேங்க் யூ.